குமார சம்பவம் சிறப்பான தரமான சம்பவம்ன்றது என்னுடைய கருத்து. தாராளமாக ஃபேமிலியோட போய் தியேட்டரில் வயிறு வலிக்க குலுங்க, வாய் வலிக்க குலுங்க சிரிச்சுட்டு வரலாம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போங்க. ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தியோட திரும்பி வாங்க. அப்படி கிரேசி மோகன் அவருடைய இடம் வந்து தமிழ் சினிமாவில் காலியாகவே இருக்கு. அந்த கிரேசி மோகனோட இடத்த பாலாஜி வேணுகோபால் அவர் நிரப்பியிருக்காரு அப்படின்னு நான் வந்து அடித்து சொல்லுவேன். நீங்கள் ஃபேமிலியோட போய் உட்காந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 9 நிமிஷம் இடைவிடாத சிரிப்புக்கு நான் கேரண்டி. ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம் வயிறு குலுங்க சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் அந்த ஜானரில் படம் வந்தே ரொம்ப வருஷம் ஆகுது. அந்த வருத்தத்தை இந்த படம் நிறைவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம குமார சம்பவம் இந்த திரைப்படத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு திரையரங்கில் வெளியாகிருக்க இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, படத்தோட ஆரம்ப காட்சியில் ஒரு கொலை நடக்குது. அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக ஆரம்பிக்கிற இந்த திரைப்படம் வந்து ஒரு டார்க் காமெடிக்குள்ளார போயிட்டு ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கிளைமேக்ஸில், அதையே எதிர்பாராத ட்விஸ்ட்டுக்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி முடிச்சு படத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நம்மளை வந்து வயிறு வலியோட வெளில அனுப்புகிறாங்க. எதனால் அப்படின்னா 2 மணி நேரம் 9 நிமிஷம் நம்ம இடைவிடாமல் சிரித்து உண்மையிலேயே வயிறெல்லாம் வலிச்சு வெளியில் வரும். லக்கி மேன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பாலாஜி வேணுகோபால். லக்கி மேன் ஒரு நல்ல பேர் வாங்கின ஒரு திரைப்படம். அந்த இயக்குனர் அடுத்த படம் எடுக்கிறாரு அப்படிங்கும் போது படத்துக்கு லைட்டாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ட்ரெய்லர்லாம் வந்து ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஒரு சின்ன எதிர்பார்ப்போட உட்காரும் போது இயக்குனர் வந்து வேற விஷயங்கள்லாம் வேற மாதிரி பண்ணிட்டாரு. எப்படின்னா கொஞ்சம் மிகைப்படுத்தின மாதிரி இருக்கும். பட் என்னுடைய மனசாட்சிக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன். கிரேசி மோகன் அவருடைய இடம் வந்து தமிழ் சினிமாவில் காலியாகவே இருக்கு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் கமலும் சேர்ந்தா ஒரு மேஜிக் நடக்கும். கமல் கே சம்பந்தம், காதலா பஞ்சதந்திரம் சொல்லிக்கிட்டே போகலாம். அபூர்வ சகோதரர்கள் ஆரம்பித்து ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் வந்து அவருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இல்லாமல் இருந்துச்சு. அந்த கிரேசி மோகனோட இடத்த பாலாஜி வேணுகோபால் அவர் நிரப்பியிருக்காரு அப்படின்னு நான் வந்து அடித்து சொல்லுவேன். எதனால் அப்படின்னா, அவருக்கு மட்டுமே உரித்தான அந்த ஒரு வார்த்தை விளையாட்டு, ஒன்லைனர் பஞ்சஸ். சிம்பிளாக உதாரணத்துக்கு ஒரே ஒரு காட்சி சொல்லலாம். பஞ்சதந்திரமில் வந்து முன்னாடி பின்னாடி 2 வார்த்தையை வச்சு அவ்வளோ நீளமான ஒரு காமெடி சீன் மட்டும் அவரால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் வந்து நம்ம பாலாஜி வேணுகோபால் அவருக்கு வருது. அது வந்து நம்ம லக்கி மேனில் சும்மா ஒரு டீசர் மாதிரி காமிச்சிருக்காரு. ஃபுல் ஃபோர்ஸும் இந்த படத்தில் தான் இறங்கியிருக்காரு. நீங்கள் ஃபேமிலியோட போய் உட்காந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 9 நிமிஷம் இடைவிடாத சிரிப்புக்கு நான் கேரண்டி. அவ்வளோ ஒரு காமெடி இருக்குது ஃபுல் படமுமே. ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம் வயிறு குலுங்க சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் அந்த ஜானரில் படம் வந்தே ரொம்ப வருஷம் ஆகுது. அந்த வருத்தத்தை இந்த படம் நிறைவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் குமரன் அவர் வந்து நம்ம நிறைய சீரியலில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் நமக்கு அவருடைய முகம் மட்டும்தான் பரிச்சயமான முகமே தவிர அந்த சீரியல் ஆக்டிங் எங்கேயுமே இல்லை. முழுக்க ஒரு சினிமாவுக்கு என்ன தேவையோ, ஒரு நடிப்பு தேவையோ, சீரியல் நடிப்புக்கும் சினிமா நடிப்புக்குமான அந்த ஒரு வித்தியாசத்தை வந்து நல்லாவே காமிச்சிருக்காரு. இது அவருக்கு ஒரு பெஸ்ட் டெபியூன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாலசரவணன், ஜிஎம் குமார், லிவிங்ஸ்டன், இளங்கோ குமரவேல் அப்படின்னு இப்போ வினோத் சாகர் அப்படின்னு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. வினோத் சாகர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படம் முழுக்கவே காமெடி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு சிபிஐ சீக்வன்ஸ் ஒன்று ஒரு 20 நிமிஷம் வந்து உங்களால் முடியாது, அவ்வளோ ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த மாதிரி தியேட்டர் முழுக்க சிரித்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதேமாதிரி கிளைமேக்ஸில் ஒரு கிளைமேக்ஸ் முடிக்கும் போது ஒரு கதாபாத்திரம் இறந்து போகும்போது ஒரு தியேட்டரில் ஒரு சிரிப்பு இருக்குது. அது எதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதுவுமே தமிழ் சினிமாவுக்கு புதுசுன்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் குமார சம்பவம் சிறப்பான தரமான சம்பவம்ன்றது என்னுடைய கருத்து. தாராளமாக ஃபேமிலியோட போய் தியேட்டரில் வயிறு வலிக்க குலுங்க, வாய் வலிக்க குலுங்க சிரிச்சுட்டு வரலாம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போங்க. ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தியோட திரும்பி வாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம். நன்றி.